ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், சக்கராத்துக்கு முன்னால் தௌபா செய்திருக்க வேண்டும். சக்கராத்துல தௌபா செஞ்சு ஏன் ஃபிரௌன் மன்னிக்கப்படல? ஃபிரௌன் மன்னிக்கப்படல. ஃபிரௌன் தௌபா செய்தது சக்கராத். மூசா அலைஹிஸ்ஸலாம் போறான். போனா ஓன் தலைவலி முடியுது, நிம்மதியின்றி ஓன் பாட்டுல இருக்க வேண்டியது தானே. நீ ஏன் அவரை விரட்டி போற? இவன் பின்னால விரட்டி போறான். அவர் கூப்பிட்டு போறாரு, முஸ்லிம்களை கூட்டிட்டு போறாரு. இவன் விரட்டி போறான். நான் விரட்டுவேன், நான் பிடிப்பேன், உங்களை கண்டிப்பேன். அங்க போய் பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவால் கடலுக்கு அடிக்கிறார்கள். கடல் இரண்டாக பிளந்து கத்தௌதில் ஆதி அல்லாஹ் சொல்றான், மலைகளை போல் உயர்ந்து நிற்கிறது. 12 பாதை. இதை பார்த்தாவது புத்தி வரலையா? இதை பார்த்தாவது அல்லாஹ் நம்புறலையா? சூனியத்தால, பில்லியால, கண்கட்டி வித்தையால இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியாது. அல்லாஹ்வால மட்டும்தான் முடியும். ஒரு அசாவுடைய சக்தியால் கடல் இரண்டாக பிளப்பதாக இருந்தால் ஏதோ ஒரு மறைவான சக்தி இருக்கிறது. நானல்ல கடவுள், அவன்தான் கடவுள் என்பதை இவன் நம்பி இருக்கிறான். இன்னைக்கு நம்மள அதிகமானவங்க இப்படித்தான். எவ்வளவு அல்லாஹ் காட்டினாலும், எவ்வளவு அல்லாஹ் சோதிச்சாலும் தான் செய்யக்கூடிய பாவத்தை விடுவதற்கு தயாரில்லை. யாரெல்லாம் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொண்டு பாவத்தில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முன்னுதாரணம் ஃபிரௌன். அவனை விட முன்னுதாரணம் தேவையில்லை சகோதரர்கள், தேவையில்லை. இதை விட பாடம் படிக்க தேவையில்லை. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு நடுவால போறாங்க. இவன் அங்கேயாவது திரும்பி வராம பின்னாடி போறான், விரட்டி போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கரை சேர்ந்தார்கள். இவர் கடல் நடுவிலே மாட்டினார். அல்லாஹ் என்ன செய்தான்? கடலை ஒன்று சேர்த்தார். இந்தியால ஸ்ரீலங்கால வந்ததெல்லாம் ஒரு பக்கத்து சுனாமி, ஃபிரௌனுக்கு வந்தது டபுள் சுனாமி. 2 பக்கத்தாலையும் சுனாமி நாசமா போகும். இப்ப சுனாமி வந்து அடிச்சு எல்லாம் படையெல்லாம் மூழ்கி, வாகனம் எல்லாம் குதிரை எல்லாம் செத்து போய் இப்ப இவர் தண்ணீர மூழ்கி தொண்டை குழிக்கு ரூபு வந்ததோடு இப்பொழுது இவருக்கு ஞானம் பிறக்குது. என்ன யாராரை காப்பாற்ற இயலாது? நான் தெய்வம் இல்ல, நான் கடவுள் இல்ல, அல்லாஹ் தான் உண்மை, மூசா நபி சொன்னதுதான் உண்மை. இப்ப ஞானம் பிறக்குது. இப்ப கையை ஒசத்திட்டார், கையை தூக்கிட்டார். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல் வ அன மினல் முஸ்லிமீன். ஆமன்து, நான் ஈமான் கொள்ள போறேன், நான் முஃமினாக போறேன், நான் முஸ்லிமாக போறேன். அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கடவுள் தான் உண்மையான கடவுள், பனூ இஸ்ராயீலுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் என்பதை நான் நம்பி ஏற்றுக்கொள்ள போகிறேன். திருமதியில ஹதீஸ் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடல் மண்ணை எடுத்து ஃபிரௌன் வாயில போட்டு குத்தினாங்க, நாசமா போடு. அல்லாஹ் கேட்டானா, ஆல் ஆன இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த, இவ்வளவு நாள் நீ செய்த அநியாயம், அராஜகம், அட்டூழியம், அடாவடித்தனம், நீ சும்மா நீ சைத்தான் கூட சொல்லாத வார்த்தையை சொன்னவன் நீ. சைத்தான் இவன் சொல்லல, நான் தான் அல்லாஹ். இவன் சொன்னான், அன ரப்புக்கும் அல்லாஹ், நான் தான் பெரிய கடவுள். மா அலிம்து லகும் மின் இலாஹின் கைரி, என்ன தவிர வேற தெய்வம் கடவுள் கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இப்பயா உனக்கு ஞானம் பிறக்குது. ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, ஃபிரௌனே இன்றைய தினம் உன்னுடைய ரூஹை கைப்பற்றி உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு, சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு ஃபிரௌன் ரூஹ் எங்கேயோ, உடம்பு எங்கேயோ. விளையாடி விடக்கூடாது சகோதரர்களே. இதெல்லாம் வரலாறு நான் சொல்றேன் ஆதாரபூர்வமாக. எதற்காக கேட்டுட்டு நல்ல கதைண்டு போறது இல்லை. நான் கொஞ்சம் சிந்திக்கணும், நாங்க எங்க வாழ்க்கையை மாற்றணும். அவன் தௌபா செய்வதை போல் தௌபா செய்தால் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. சந்தர்ப்பம் நாம தௌபா செய்யலாம், இன்றைக்கு செய்யலாம், இந்த நிமிடம் செய்யலாம், இந்த இஷா தொழுகையில் செய்யலாம். அல்லாஹ் மன்னிப்பின் தயாள கரங்களை விரித்து வைத்திருக்கிறான் சகோதரர்கள்.